ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் இந்த நாள் சூப்பராக அமையணும்னு சொல்லிட்டு மனசார நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு என்னுடைய இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் என் பையனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூலில் வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் மாலுக்கு வந்திருந்தோம். அங்கே உள்ளக்க நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. நாங்கள் பூந்தது பேக்கரி ஷாப்பில் தான் உள்ளக்க என்ட்ரி ஆகணும். உள்ளக்க போய் பார்த்தோம், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் ரேட்டை பார்த்தாக்கா மயக்கமே வந்துடும் போல இருக்குங்க. இந்த மினி கேக்கு $18 ஆங்க. ஒரு குக்கீஸ் $2.80. ஒரு டாலர் நம்ம இந்தியா ரேட்டுக்கு 61 ரூபா. அப்போ ஒரு குக்கீஸ் $150 மேலே விற்கிறாங்கங்க. எங்கே போய் நான் சொல்கிறது? பரவாயில்ல, இங்கேயும் புருனையில் இறக்கவாதிகள் இருக்கிறாங்க போல இருக்குது. $1 இந்த துண்டை விற்கிறாங்க. இப்போ அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வந்தோம். பாப்பாவுக்கு டார்க் சாக்லேட் ஸ்மூத்தி வேணும்னு கேட்டுச்சு. ஓகே, அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. அந்த ஸ்மூத்தி எவ்வளோன்னு கேட்டிங்களா? $5 ஆங்க. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா கிட்டக்க வருதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜுவல்லரி இப்படி தாங்க இருக்கும். மேக்ஸிமம் பெருசாக மாடல்ஸ்லாம் இருக்காது. இங்கே புருனை பீப்புள்ஸ் இந்த மாதிரி லைக் பண்ண மாட்டாங்க. ஒன்று தான் போடுவாங்க. நம்ம இந்தியாவில் தான் மாடல்ஸ்னால் அது இந்தியாவை தட்டிக்க முடியாது. நாங்கள் இப்போ இந்த 2 பன்னு வாங்கினோம். இது அல்மண்ட் க்ரீம் பன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சாக்லேட் பண்ணை விட இதை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்மூத்தியும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதோட அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மாடியிலலாம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்தோம். இங்கே பாருங்கள், சூட்கேஸில் வீல் வச்சு இந்த பொண்ணு ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அனிமே கேரக்டர் அடிக்டருக்காகவே ஒரு கடையே திறந்துட்டாங்க. இதில் எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி பில்லோஸு, பேகு, லஞ்ச் பேக்கு, லஞ்ச் பாக்ஸு, பிள்ளைகளுக்குள்ள அத்தனை வெரைட்டிஸும் இருந்துச்சுங்க. பிளாங்கெட் இந்த மாதிரி. அது உள்ளக்க போனாக்கா இந்த மாதிரி டாய்ஸ் செக்ஷன் வந்துச்சு. இதில் கர்ட் போர்டில் லாரி, டைனோசர் இந்த மாதிரி செஞ்சு $6.90 அப்படின்னு விற்கிறாங்க. இது என்னன்னு தெரியுதாங்க உங்களுக்கு? இது இந்த குழந்தைகளை மூடி அந்த டவலில் சுற்றி கொண்டுட்டு போவாங்கள்ல, அதோடைய விலையை நீங்கள் கேட்டிங்களா? ஊரில் எவ்வளோ இருக்காங்க? ஒரு $250 ரூபா இருக்குமா? இங்கே பாருங்கள், ரேட்டை பாருங்கள், $90.90. நான் எங்கே போய் நான் சொல்கிறது? ஒரு டாலர் 61 ரூபாண்டாக்கா நீங்கள் கணக்கு பண்ணுங்கள், எங்கே போய் இடிக்குதுண்டு. கிட்டத்தட்ட ஒரு 90ண்டாக்கா கிட்டத்தட்ட 1000 ரூபா தாண்டுதுங்க. அவ்வளோ ரேட்டுங்க. இங்கே புருனையில் டாலர் கூடையாக இருக்கிறதுனால எதையுமே டக்குன்னு வாங்க முடியாது. இந்த ஹேண்ட்பேக்கு என் கண்ணையே சுற்றி வந்துச்சு. சரி, $21. சரி, ஓகேன்னு நான் வாங்கிட்டேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தாக்கா டெடிபேர், இவ்வளோ பெரிய டெடிபேருங்க. ஐயோ, அதை பார்த்துட்டு எனக்கு விட்டுட்டு வரவே மனசு இல்லை. ஹேண்ட்பேக்கை கேன்சல் பண்ணிடலாமான்னு யோசித்தேன். அங்கேருந்து என் பொண்ணு உடையாந்து அம்மா இதுக்கெல்லாம் ஆசைப்படாத, அப்புறம் வீட்டில் நம்ம உள்ளக்கையே போக முடியாது, டேடி நம்மளை விரட்டி விட்டுருவாங்க, நீ வாங்கிடாதன்னு சொன்னான். சரின்னு ஓகேன்னு சும்மா தொட்டு பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேங்க. ஒரே டாய்ஸுங்க, எங்கே பார்த்தாலும் டாய்ஸாகவே இருந்துச்சு. இதில் வேற என் பொண்ணு வீடியோ ஷூட் பண்ணால் வேற ஒரே ஏமா வீடியோவாக ஷூட் பண்ணுறேங்கிறா. என்ன வெக்கப்பட்டாலாம் முடியுமாங்க? என் பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறா. என்னம்மா நீ பட்டில் எடுக்கிற, எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொன்னான். அதெல்லாம் நான் கேர் பண்ணலை, எதுக்கோ நான் கேர் பண்ணலை. அது பாட்டில் நான் எடுத்துக்கிட்டே வந்தேன். இங்கே பார்த்தாக்கா நம்ம கேரம் போர்டு. சரி, இது எவ்வளோ ரேட் இருக்குன்னு ஆர்வத்தோடு போய் பார்த்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. 85 வெள்ளியாங்க. 85 வெள்ளிண்டாக்கா எங்கேயோ போய் இடிக்குதுங்க. 6000 ரூபாய்க்கு இடிக்குது. வேணாண்டான்னு எடுத்தேன், ஓட்டம். இதோட முடிச்சுக்குவோன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். செம்ம மழை. என் பொண்ணை வீடியோ எடு, நான் கார் ஓட்டுனேன், வீடியோ எடுன்னு சொன்னாக்கா இந்த அழகில் எடுத்து வச்சுருக்குது. இங்கே வீட்டுக்கு நான் சிக்கன்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். பிள்ளைகளுக்கு KFC சிக்கன் மாதிரியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் செஞ்சேன். என்னால் ஷூட் பண்ண முடியலைங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு. அதனால் சொல்லிவிட்டு வேகமாக நான் அதை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு லஞ்சுக்கு இந்த மட்டன் குழம்பு ரெடி பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணினேன். இது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு எல்லாம் தாளித்து விட்டுக்கிட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மட்டனை போட்டுக்கோங்க. மட்டனை போட்டு
புதினா, சால்ட்டு, தயிர், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் கலந்துக்கங்க. மசாலாவும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த கறி வந்து இங்கே வந்து ஈது பெருநாளைக்கு நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே ஆடு அறுத்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து வந்த கறி தான். நம்ம வந்து இந்தியாவில் வந்து எங்கள் அம்மா அப்பா கொடுத்துட்டாங்க, அதனால் நான் இங்கே வந்து அறுக்கலை. இந்த கறி வந்து இந்தியா டேஸ்ட்டுக்கே எனக்கு வந்துருந்துச்சு. மேக்ஸிமம் இங்கே வந்து ஆஸ்திரேலியன் கறி தான் கிடைக்கும். ரொம்ப வாடையாக இருக்குங்க, சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு இந்தியா டேஸ்ட்டில் நம்ம வந்து ஆட்டுக்கறி வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இதுக்கு மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் தண்ணி இட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். கறி வந்து நல்லா வெந்திருக்குங்க பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் வச்சேன், ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஒரே ஒரு கறி சாப்பிட்டோம் பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே கிரேவியில் டிப் பண்ணி அப்படியே வாயில் போட்டுட்டேன். செம்மையாக இருந்துச்சு. ஆஹா, சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப நாள் கழித்து மட்டன் குழம்பு வந்து கொஞ்சம் கூட வாடையே இல்லாமல் சாப்பிட்றோம். மேபி இது ஃப்ரெஷ்ஷாக வெட்டினதுனாலயா என்னன்னே எனக்கு தெரியல. ஆனால் சாதாரணமாக ஐஸில் வச்சு வாங்குறது வந்து சாப்பிடவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.